எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் என் குடும்பத்தின் அடையாளம். இன்றைக்கி நான் ஆல்ரெடி லைவில் சொல்லியிருந்தேன், இன்னையிலேருந்து என்னுடைய ஸ்டடீஸை நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நான் பாலிட்டிக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்திருக்கேன். இதில் நித்தி ஆயோக்கு, அதுக்கப்புறம் நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த டாபிக்ஸ் எல்லாமே நம்ம கொஞ்சம் படிக்கலாம். ஏன்னா நம்ம படிக்கிறது கொஞ்சம் மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் தான் படிக்கிறோம், ஒரு கன்ஃபியூஷனில் தான் படிக்கிறோம், எது படிக்கிறோம் எது படிக்கக்கூடாது அப்படின்ட்டு நமக்கு தெரியல. ஏன்னா குரூப் 4 எக்ஸாமில் அந்த அளவுக்கு நமக்கு ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணியிருக்கிறதுனால ஸோ அதனால் கொஞ்சம் சின்ன சின்ன டாபிக்ஸாக நம்ம படிக்கலாம். ஆல்ரெடி நிறைய விஷயம் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அந்த டாபிக்ஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போக போக இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். அப்படிங்கிறதுனால தான் நான் ஆல்ரெடி படித்த நல்லா கிளியராக இருக்கக்கூடிய டாபிக்ஸை எடுத்து இன்றைக்கி நான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு 1 வீக் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ 1 வீக்குக்கு அப்புறம் நம்ம படிக்கிறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்ததுக்கப்புறம் பெரிய பெரிய டாபிக்ஸை நம்ம மூவ் ஆகலாம். அப்படிங்கிறதுனால தான் எனக்கு பாலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் பாலிட்டி அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா குரூப் 4 எக்ஸாம் வந்து நமக்கு அந்தளவுக்கு ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணதுனால நீங்கள் எதில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ, உங்களுக்கு எது வந்து ஈஸியான ஒரு சப்ஜெக்டாக உங்களுக்கு கன்சிடர் பண்ணுறீங்களோ அந்த டாபிக் எடுத்து ஃபஸ்ட்டு படிங்க. ஸோ ஒரு 1 வீக் அப்புறம் நம்ம கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம மைண்டு நார்மல் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஹார்டாக இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த டிப் அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பாலிட்டியில் இருக்கக்கூடிய இந்த டாபிக்ஸை நான் ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டேன். இது முடிச்சதுக்கப்புறம் தமிழில் 9th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய இலக்கணம் மட்டும் நம்ம கவர் பண்ணலாம் அப்படின்னு தான் எடுத்திருந்தேன். நிறைய யூடியூப் சேனல்ஸ் அப்படிங்கிறவங்க சொல்கிறாங்க, ஸோ ஸ்கூல் புக் அப்படிங்கிறது வந்து வேணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யூடியூபர்ஸ் வந்து சொல்லிட்டுருக்காங்க. பட் நமக்கு எதுவும் வேண்டாம். நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய கான்செப்டை நீங்கள் ஸ்ட்ராங்காக ஆகிடுங்க. இலக்கணம்லேருந்து நமக்கு கான்செப்டில் ஸ்ட்ராங்காக இருந்தோம் அப்படின்னா நமக்கு கொஷின்ஸில் வந்து நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். நமக்கு இந்த கலை சொற்கள் இந்த மாதிரியான டாபிக்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் நமக்கு எங்கேருந்து படிக்கணும் அப்படின்னு தெரியல. பட் மற்றபடி நம்ம அந்த 3 பார்ட் இருக்கு இல்லையா, பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 தமிழில், ஸோ அது எல்லாமே நம்ம ஸ்ட்ராங் ஆகிட்டோம் அப்படின்னாக்கா அதுக்கு பின்னாடி வரக்கூடிய டாபிக்ஸ் அப்படிங்கிறத நம்ம போக போக சோர்ஸ் அப்படிங்கிறது யூடியூப்பில் நிறைய யூடியூபர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதை வச்சு நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அதனால இலக்கணம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய புக்கில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்காக ஆகிட்டீங்க அப்படின்னா நமக்கு இலக்கணம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் மேக்ஸில் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் அப்படிங்கிற டாபிக் எடுத்திருந்தேன். ஸோ இந்த டாப்பிக்கை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்றைக்கி நான் கம்ப்ளீட் பண்ண முடியாது எல்சிஎம் ஹெச்சிஎஃப்பை. நான் 1 ஹவரில் எவ்வளோ கம்ப்ளீட் பண்ண முடியுமோ அவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இதுக்கு நான் ஒரு 3 days 4 days அப்படின்னு தான் டைம் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் மனசை விட்டுறாதீங்க. இந்த டைம் விட்டுட்டோம் அப்படின்னாக்கா நம்மளால் நெக்ஸ்ட் எக்ஸாம் எப்படி வரும் எப்போ கேட்பாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. அதனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் கஷ்டப்பட்டு நீங்கள் இந்த எக்ஸாமில் கிளியர் பண்ணிவிடுங்க. நமக்கு வேறு சான்ஸே இல்லை. அதே மாதிரி ஜிஎஸ் ஆகட்டும், தமிழ் ஆகட்டும், மேக்ஸ் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் புக்கில் ஸ்ட்ராங்காக இருங்க. அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் சோர்ஸஸை தேடி போகலாம். இந்த ஒரு 10 days அப்படிங்கிறத ஸ்கூல் புக்கில் ஃபுல்லாக கவர் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம மற்ற சோர்ஸ் எல்லாம் என்ன இருக்கோ அதெல்லாமே தேடி படிக்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட்.